சரி, அப்படின்னா உங்க மொபைலை என்கிட்ட கொடுத்த உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிங்க பார்க்கலாம் என்று அவள் சவால் விட்டாள். இதற்கு மேல் பிரகாஷால் அமைதியாக இருக்க முடியவில்லை. கோபத்தில் வடித்த அவன், ஓ, உனக்கு என் மொபைல் வேணுமா? என் கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் போன் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று அவன் கோபமாக கேட்கவும் இறங்கி வந்த அக்ஷயா, இல்ல பிரகாஷ், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்று சமாதானம் செய்ய முயன்றாள். ஆனால் பிரகாஷ் விடவில்லை. உண்மையை சொல்ல, நீ தானே டாக்டருக்கு பணம் கொடுத்து நித்யாவிற்கு குழந்தை பிறக்காதுன்னு அவளோட ரிப்போர்ட்டை மாத்த சொன்ன என்று அவன் மிரட்டும் குரலில் கேட்டான். உடனே அக்ஷயாவிற்கு தூக்கி வாரி போட்டது. நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. நம்ம குழந்தைய நல்லா கவனிச்சுக்க சொல்லிதான் அந்த டாக்டருக்கு நான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தேன். அந்த நித்யா வேணும்னே என்ன பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காளா என்று அக்ஷயா கேட்கவும், அவ என்ன சொல்றது எனக்கே தெரியும். உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது. நீ ஒரு கேடு கிட்ட நம்பிக்கை துரோகி என்று பிரகாஷ் திட்டினான். யார பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? நான் உங்க குழந்தைக்கு அம்மா ஆக போறேன் என்று அக்ஷயா கூறவும், உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா என்று கூறிய பிரகாஷ் தன்னுடைய மொபைலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட போனான். ஆனால் அக்ஷயா பிரகாஷை விடவில்லை. வேகமாக எழுந்து சென்று கையை நீட்டி தடுத்தவள், 3 வருஷம் உங்க கூட தாலி கட்டாம நான் குடும்பம் நடத்தினதுக்கு என்னையே கேடு கிட்டவ துரோகின்னு சொல்லிட்டு போறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா என்று அவள் கேட்கவும், அக்ஷயா கர்ப்பமாக இருக்கிறாள். இப்பொழுது அவளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள கூடாது என்ற ஞாபகம் வந்தவுடன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, அக்ஷயா, இப்ப நாம 2 பேரோட மூடும் சரியில்லை. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். எதுவா இருந்தாலும் நாம அப்புறமா பேசிக்கலாம் என்று கூறினான். ஆனால் அக்ஷயா விடவில்லை. அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு, முடியாது, நான் உங்களை போக விட மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினாள். விட அக்ஷயா, சொல்றத கேளு என்று பொறுமை இழந்த நிலையில் பிரகாஷ் கூறவும், நான் கன்சீவா இருக்கிறதுனால டாக்டர் நம்ம 2 பேரையும் கொஞ்ச நாள் 6 வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப நான் 2nd ட்ரைமஸ்டர்ல இருக்கேன். இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க பிரகாஷ், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். முதல்ல என் மேல இருந்து எழுந்துரு, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வந்துட போத என்று கூறினான். அதெல்லாம் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சேஃபா தான் இருந்துப்பேன். நான் உங்க வைஃப். அக்ஷயா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு எந்த பொண்ணு கூடயும் தொடர்பு இல்ல. முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ. குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் என்று கூறினான். உடனே அக்ஷயா, குழந்தை பிறந்த உடனே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா என்று கேட்டாள். இதுதான் நல்ல சான்ஸ். இப்பவே இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் என்று நினைத்த பிரகாஷ், நான் நித்யாவை டிவோர்ஸ் பண்ண போறதில்ல என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட அக்ஷயா, பிரகாஷ் என்ன சொல்றீங்க என்று அலறினாள். நான் நித்யாவை டிவோர்ஸ் செய்ய போறது கிடையாது என்று உரத்த குரலில் அழுத்தம் திருத்தமாக கூறிய பிரகாஷ், நாங்க 2 பேரும் திரும்பவும் ஒன்னு சேர்ந்து வாழ போறோம். இந்த குழந்தைய பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நித்யா ரொம்ப நல்ல பொண்ணு. நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய நல்லபடியா வளர்ப்போம் என்று கூறினான். இதை கேட்டவுடன் மின்னல் தாக்கியது போல விருட்டென்று எழுந்த அக்ஷயா, சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு பிரகாஷ். அப்படின்னா நான் என்ன வாடகை தாயா? அந்த நித்யாவால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு பிளான் பண்ணி என்ன குழந்தை பெத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா என்று கேட்டாள். நீ இப்படியெல்லாம் நினைச்சேன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என் கம்பெனிலேயே உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் போட்டு கொடுக்கறேன். ஏற்கனவே நீ வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட 3 பங்கு சாலரி, டிவிடெண்ட், போனஸ் எல்லாமே கிடைக்கும். இது என்னோட காம்பன்சேஷனா நீ வச்சுக்கலாம் என்று பிரகாஷ் கூறினான். யாருக்கு வேணும் உங்க காம்பன்சேஷன் என்று கத்திய அக்ஷயா பிரகாஷுக்கு அருகில் வந்து அவனுடைய சட்டை காலரை பிடித்துக் கொண்டு, பிரகாஷ், உங்களுக்கு என் மேல அவ்வளவு வெறுப்பா பிரகாஷ்? ஆனா நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். இன்னொரு தடவை உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன். இனிமே உங்க போனை நான் தொடவே மாட்டேன். தயவு செஞ்சு என் மேல கோபப்படாதீங்க. நீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். பிளீஸ் பிரகாஷ், என்னை விட்டு போயிடாதீங்க என்று கெஞ்ச தொடங்கினாள். இங்க பாரு அக்ஷயா, உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நித்யா என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அவளை நான் எந்த அளவு லவ் பண்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ இப்ப என் மேல கோபமா இருந்தாலும் அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணி திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் என்று பிரகாஷ் உறுதியான குரலில் கூறினான். பிரகாஷ் கூறியதை அக்ஷயாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவனுடைய மார்பில் தன்னுடைய 2 கைகளாலும் குத்தியவள், பிளீஸ், இப்படியெல்லாம் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க பிரகாஷ். என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் என்று அழ ஆரம்பித்தாள். நீ இப்படி பேசிதான் இவ்ளோ நாளா என்ன மயக்க வச்சிருந்த. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன் என்று பிரகாஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இருந்த அறையின் கதவை யாரோ படபடவென்று தட்டும் சத்தம் கேட்டது.
அதை தொடர்ந்து 2 பேரும் திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த வீட்ல நிம்மதியா ஒரு சீரியல் கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. சண்டை போடணும்னா வெளியில எங்கேயாவது போய் சண்டை போடுங்க. இங்க சண்டை போட்டு எதுக்கு என்ன தொந்தரவு பண்றீங்க என்று வெளியில் இருந்து வசுந்தரா கத்தினாள். இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பிரகாஷ் அவளிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நேராக கதவை திறந்தவன் அம்மா என்று அழைத்தான். உள்ளே அக்ஷயா தலைவெறி கோலமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த வசுந்தரா, இப்ப எதுக்கு இவ உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? அவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட பிரகாஷ். இவளை கொஞ்சம் கண்டிச்சு வை. வீட்ல ஒரு வேலை செய்யறது கிடையாது. மகாராணி மாதிரி இவ கையில எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன இவளுக்கு குறைச்சலா இருக்குன்னு உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா என்று வசுந்தரா கேட்டாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இவ இப்ப கர்ப்பமா இருக்கா. ஹார்மோன் சேஞ்சஸ்னால இவளுக்கு அடிக்கடி எரிச்சல் கோபம் எல்லாம் வருது. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியா போயிடும்மா என்று பிரகாஷ் தன்னுடைய அம்மாவை சமாதானம் செய்து கொண்டே அவளை அழைத்துக் கொண்டு கீழே வந்தவன் சோஃபாவில் சென்று உட்கார வைத்தான். ஆனால் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்ட வசுந்தரா, இந்த அக்ஷயா வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ என்னையே மறந்துட்ட பிரகாஷ். நித்யா இருந்த வரைக்கும் என்ன ஒரு வேலை செய்ய விட மாட்டா. எல்லா வேலையும் அவளே பாத்துப்பா. நான் பாட்டுக்கு நிம்மதியா சாப்பிட்டுட்டு டிவில சீரியல் பாத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த அக்ஷயா ஒரு சின்ன துரும்ப கூட நகர்த்தி போட மாட்டேங்கிறா. பேசாம நித்யாவே இங்க இருந்திருக்கலாம் என்று கூறினாள். அப்போது சபாஷ் ஆண்டி என்று ஒரு குரல் கேட்டது. உடனே இருவரும் திரும்பி பார்த்தார்கள். தன்னுடைய வயிற்றை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு கடைசி படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த அக்ஷயா, அப்புறம் எதுக்கு அவளை வீட்டை விட்டு துரத்து விட்டீங்க என்று கடுமையான குரலில் கேட்டாள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவையே எதிர்த்து பேசுவ? வாய மூட அக்ஷயா என்று பிரகாஷ் அவளை பார்த்து கோபமாக கூறினான். ஏன்னா அவளுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனாலதான் அவளை வீட்டை விட்டு நான் துரத்திட்டேன். நீ இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனால இந்த குடும்பமே உனக்கு சேவகம் பண்ணும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்று புடவையை அள்ளி சொருகிக் கொண்டு சண்டைக்கு தயாரானாள் வசுந்தரா. அம்மா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாரு என்று பிரகாஷ் வசுந்தராவை சமாதானம் செய்ய முயற்சி செய்தார். இதையெல்லாம் பார்க்க பார்க்க அக்ஷயாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. அவள் நெஞ்சை வெடித்துவிடும் போல இருந்தது. அவள் வேகமாக வீட்டை விட்டு வெளியே சென்றாள். அவள் வெளியேறுவதை பார்த்த வசுந்தரா, டேய் பிரகாஷ், அங்க பாருடா, அவ வீட்டை விட்டு போறா. அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தோட வாரிசு அவ வயித்துல இருக்க. போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா என்று கத்தினாள். சரிம்மா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் அவளை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் அங்கிருந்து சென்றார். வீட்டை விட்டு வெளியே வந்த அக்ஷயா தனது மொபைலை எடுத்து தன் அம்மா மேனகாவிற்கு கால் செய்தாள். அப்போது இரவு 11 மணிக்கு மேலாகிவிட்டது. இந்த நேரத்துல யார் கால் பண்றாங்க என்று யோசித்துக் கொண்டே போனை பார்த்த மேனகா அதில் அக்ஷயாவின் பெயரை பார்த்தவுடன், அக்ஷயா என்ன ஆச்சு? என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டாள். அம்மா, நீ எப்பமா வருவ? நீ உடனே கிளம்பி வா, இல்லனா இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கொன்னுடுவாங்க போல இருக்கு என்று அக்ஷயா அழுது கொண்டே நடந்தது அனைத்தையும் கூறினாள். உடனே கேலண்டரை பார்த்த மேனகா, இந்த மாச கடைசியில நான் கண்டிப்பா வந்துடுவேன். இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அக்ஷயா. வந்த உடனே முதல்ல அந்த நித்யாவோட கதையை நான் முடிக்கிறேன் என்று மேனகா உறுதியளித்தாள். பிரகாஷ் வீட்டில் எரிமலை வெடித்துக் கொண்டிருக்க அங்கே ஹோட்டல் அறை முழுவதும் நித்யாவின் மனம் கவர்ந்த மாஸ்க்மேனின் காதலால் நிறைந்து இருந்தது. அன்று மதியம் சமைத்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய பெரியப்பாவிற்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு வருவதற்காக நித்யா ஜெனியின் காரை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தாள். திரும்பி வந்த நித்யா கதவை திறந்தவுடன் ஆச்சரியத்தில் அப்படியே சிலை போல ஸ்தம்பித்து நின்று விட்டாள். அந்த ஹோட்டல் அறையின் தரை, டேபிள், பெட் என்று அனைத்து இடங்களும் சிவப்பு நிற ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திகைத்து போய் நின்ற நித்யா மெதுவாக கையை நீட்டி ஸ்விட்சை ஆன் செய்ய போனாள். அங்கே மாஸ்க்மேன் நின்று கொண்டிருந்தான். மாஸ்க்மேன், நீங்களா? என்ன இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டீங்க என்று கேட்டாள். அவளுடைய மூக்கை பிடித்தவன், மை டியர் பேபி கேர்ள், இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா என்று கேட்டான். இன்னைக்கு என்ன நாள் என்று யோசித்த நித்யாவிற்கு அப்போதுதான் அன்று தன்னுடைய பிறந்த நாள் என்பது ஞாபகம் வந்தது. நித்யா தன்னுடைய பிறந்த நாளையே மறந்துவிட்டாள். ஆனால் அவன் தன்னுடைய பிறந்த நாளை கண்டுபிடித்து இப்படி ரசனையுடன் அலங்கரித்திருப்பதை பார்த்து அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அவளுடைய காதலிகள் வந்து உதடு உரச, ஹாப்பி பர்த்டே மை டியர் பேபி கேர்ள் என்று அவன் கூறினான். அவன் அப்படியே அவனுடைய இதமான அருகாமையையும் ரோஜா பூக்களின் நறுமணமும் அவளுக்கு போதை ஏறியது. எவ்வளவு நேரம் இப்படி வாசல்லே நிக்கிறது? உள்ள போலாம் வா என்று அவன் கேட்கவும் சுயநினைவுக்கு வந்த நித்யா, இல்ல நான் இன்னும் செப்பல் கழட்டல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, இந்த கேண்டில் லைட் வெளிச்சத்துல நீ அப்படியே நிலாவில இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி அவ்வளோ அழகா இருக்க
என்று கூறியவன் அவளுடைய கண்களில் ஒரு முத்தம் கொடுத்து கொண்டே, ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா என்று கேட்டான். உடனே அவள் தெரியாத என்று குழப்பத்துடன் தலையை ஆட்டினாள். ஷோல உன்னோட பெர்ஃபார்மன்ஸையும் உன் அழகையும் பார்த்துட்டு தங்களோட கம்பெனில மாடலிங் பண்ணணும்னு பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் உன்னோட கான்டாக்ட் டீடைல்ஸை ராகவ் கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பயங்கர டென்ஷன் ஆன ராகவ் தன்னோட போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ வெளியூர் போயிட்டான் என்று கூறினான். அப்போது ராகவின் முகம் எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பார்த்த நித்யா விழுந்து விழுந்து சிரித்தாள். அப்போது, நான் சிட்டிக்கு வெளியில ஒரு பெரிய பேலஸ் கட்டலான்னு பிளான் பண்ணிருக்கேன் என்று திடீர் என்று பேச்சை மாற்றினான் மாஸ்க்மேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்களும் எவ்வளவு நாள் தான் ஹோட்டல்லே தங்கியிருப்பீங்க? யாராவது பத்திரிக்கைக்காரங்க பார்த்து உங்களை பத்தி தப்பா எழுத வாய்ப்பு இருக்கு என்று நித்யா கூறினாள். உடனே மாஸ்க்மேன், நான் எனக்காக அந்த பேலஸ கட்டல என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய தோள் மீது கையை போட்டு தன்னுடன் இழுத்து அணைத்தவாறு உள்ளே அழைத்து கொண்டு சென்றவன், அந்த பேலஸ நான் யாருக்காக கட்ட போறேன் தெரியுமா என்று கூறிவிட்டு அவளுடைய முகத்தை பார்க்கவும் அவன் அடுத்து என்ன சொல்ல போகிறான் என்று நித்யாவும் மாஸ்கணிந்த அவன் முகத்தை ஆர்வத்துடன் பார்க்க ஆரம்பித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.